எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் மக்களை பார்த்து நீங்க யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, அதை மீறி உங்களை லஞ்சம் கொடுத்தாவும் யாராவது கட்டாயப்படுத்தினாலோ மிரட்டினாலோ தைரியமா சொல்லுங்க அவங்ககிட்ட, இது எங்க அண்ணனோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, எங்க அண்ணன் விஜயனோட ஆட்சி, விஜயமா ஆட்சின்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை, ஒரு உறுதிமொழியை இது வரைக்கும் என் வரலாற்றுல நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு வாக்குறுதியை நேத்து நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர் கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துற மாதிரி அவர் பண்றாரு. ஆனா அதை கூட ஒரு பாராட்டுறதுக்கு இங்க நிறைய இந்த வண்ணம் பிடிச்சவங்களுக்கு வரமாட்டேங்குது, அந்த ஒரு மனசு வரமாட்டேங்குது. அதுலயும் உட்காந்துட்டு நொட்ட சொல்லி கோச சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே எழுதி கொடுத்து படிச்சுட்டு போறாரு. இவர் ஸ்டேஜில் தான் அப்படி பேசுறாரு. அவங்க கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா வாங்கிட்டு தான் இருக்கான் அப்படி இப்படின்னு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம பதிலடியா இப்ப நாம பாத்தீங்கன்னா இங்க இல்ல, இங்க இப்படி வாங்கல, அங்க வாங்கலாம் சொன்னா கூட இவங்களுக்கு பார்த்தா திருப்தியா இருக்கு. முதலமைச்சர் விஜய் உள்ளோ கட்சியில உள்ளவங்களோ இல்ல ஆதரிக்கிற நாமளோ சொன்னா கூட அவங்களுக்கு திருப்தி வருது. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அவரை பத்தி நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அதாவது இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்தவர், இப்போ அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சியா இருந்ததுன்னா அவர் கட்சியில சேர்ந்திருக்கக்கூடியவர் அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிறவர். எத்தனை பேர் அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. அவர் ஒரு வீடியோ நேரத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை அவர் இதுல பதிவிட்டு இருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் 2 நாட்களாக. இப்ப நான் சொல்றேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு தரமான முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாதுங்கிறது அந்த நல்ல விஷயம். நல்லது பண்ணும்போது யாரா இருந்தாலும் நம்ம அதை பாராட்டணும், அதை மனசார நான் பாட்டு நினைக்கிறேன், நான் மாற்று கட்சி சார்ந்தவனா இருந்தாலும் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வா சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில அவர் அதுக்கு முன்னாடி வாங்கினா பழைய ப்ராப்பர்ட்டி, அதாவது இடம் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த இடத்த ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதை நம்ம 2 கூட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதாவது பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கணும்ல, அதுக்காக அவர் அவங்களுடைய உதவி நட்பு மூலமா சொல்லி அதை பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா இது லீகலா 3 லட்ச ரூபா வேணப்படும், இல்லீகலா ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஷாக்கா இருந்திருக்கு. இல்ல நம்மளுக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா வேற யாருக்கும் கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் கேட்பாங்க, இவர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியதானே நம்மளுக்குன்னு சொல்லுங்க சொல்லணும் கூட. இல்ல சார் அவ்வளோக்குள்ள குறைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 50 ஒன்று கூட குறைச்சிக்கலாம், மற்றபடி அதை நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தகவல் வந்திருக்கு. எனவே டைரக்டா அதை பண்ண சொல்லாம அவங்களுடைய உதவியாளர்கள் நண்பர் சரௌண்டிங் தான் பண்ண சொல்லியிருக்கு. சரி சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆட்சி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தமிழக கட்சிகளாக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு பைசா செலவு இல்லாம அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அவரு பார்த்தீங்கன்னா வீடியோ தெளிவா சொல்றாரு. சோ அதுக்கு சாட்சியா நானே இருக்கேன். அப்போ ஆட்சிக்கு 2 மாதங்கள்ல ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நிர்வாகத்தை அவரால் கொண்டு வர முடியுது, மாற்றங்களை கொண்டு வர முடியுதுன்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள் அவரால் பண்ண முடியும். சோ அப்போ ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதை நம்ம மனதார பாராட்டணும். அப்பதான் இன்னும் அவங்களுக்கு இன்னும் மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணோட்டம் வரும். சில விஷயங்களை எனக்கு மாற்றிக்கிறது இருக்கு, நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறது இருக்கு, அது ஓகே தான், அது அரசியல் ரீதியாக நம்ம பேசலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், இதை நம்ம மனதார பாராட்டணும், வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டிங்கிறவர் பாராட்டி அவருடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, அவர் இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் எங்கேயுமே அவருக்கு பேச பார்க்கவே இல்லை. ஸோ அவரே வாண்டே ஒரு வீடியோ வெளியிடுறாரு, உண்மை சம்பவத்தை பதிவு பண்றாருன்னா, இங்க என் தம்பி திரும்பி சொல்வார்ல, நாம் தமிழ் கட்சி சீமான், திருநிதி சீமான், உருட்டு முன்னன் சீமான், எங்கேயா போனீங்க இல்ல கேட்கிறேன். இத்தனை 2 மாசத்துல அவர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க கண்ணில் படல, அதை மனதார பாட்டுன்னு என்ன வரல, நேர் ஜென்மா பிறகு. ஆனா உங்களை மாதிரி ஆட்களே மரியாதை கொடுத்து ஒரு இதுல கூட ஜெயிக்கல, ஒண்ணுமே இது வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண. இருந்தாலும் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க வந்தாரு பாத்தீங்களா, அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து அவரை இஷ்டத்துக்கு இப்ப வரைக்கும் எல்லா விமர்சனம் நொட்ட சொல்லி குறை சொல்லிட்டே கிடைக்கீங்கன்னா என்ன ஜென்மமே எனக்கு தெரியல. இன்னொரு விஷயத்தை நான் வரிசையா நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று கரூர்ல நிகழ்ந்துகிட்ட அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, இத ஒரு அரசு பள்ளியில லைவ் டெலிகாஸ்டா ஒளிபரப்புறாங்க மாணவர்கள் முன்னாடி. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வெளியாகி பயங்கர ஒரு சர்ச்சையாச்சு. எல்லாரும் வந்துட்டு அது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களிடையே இந்த மாதிரி இதெல்லாம் ஒளிபரப்பணுமா, உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கு, உங்க கவர்மெண்ட் நடக்குன்னா இப்படிலாம் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களா, மாணவர்கள் உங்க பக்கம் இழுக்க பாக்கீங்களா இப்பவே அப்படி அப்படின்னு கண்டனங்கள் பயங்கரம் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல திமுக ஆட்சியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா அதே இது இப்போ தமிழக கட்சிகளுக்கு ஆட்சி, அதோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, உடனே தப்புனா தப்பு தான், அது எப்படிங்க நீங்க மாணவர்கள் இதெல்லாம் போய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க.
ஸோ அதாவது தப்புனா நாங்கள் அப்படிதான், தப்புனா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை அதெல்லாம் மாற்றிக்கிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை ஒரு நடவடிக்கை எடுத்துக்காரு. நான் ராஜ்மோகனை பாராட்டுறேன். ஸோ அமைச்சர் ராஜ்மோகனை பாராட்டுற இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதாவது சில இடங்கள்ல அவருடைய பேச்சை நம்ம கவனிக்கிறோம், இதை அவர் மாற்றிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேச ஆரம்பிக்கிற முன்னாடி ஆரம்பத்தில் அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா, பிரைஸ் த லார்ட், அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் சொல்லிட்டு பிறப்புக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி தான் அவர் எல்லா இடங்களும் பண்றாரு. ஆக்சுவலா எம்மதம் சம்மதம், ஓகேவா? நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா மட்டுமே எங்களுக்கு போதும். இல்ல பிரைஸ் த லார்ட், அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, பிரைஸ் த லார்ட் கிறிஸ்தவ மக்களை சொல்றீங்க, அலைக்கும் சலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மக்களை சொல்றீங்க. அப்போ அன்பே சிவம், எல்லா முருகன் அருள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும்ல இந்து மக்களுக்காக. அப்ப அது மட்டும் என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே தவிர்த்துட்டு போறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நீங்க அப்படி பேசுறீங்க, எனக்கு அந்த இடம் இருந்ததில்ல, நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா அவர் பேசிட்டாரு, ஓகே அப்படின்னு கடந்து போனோம். ஆனா நேற்று கரூர் அந்த சம்பவத்தில் நீங்க பேசும்போதும் மெயினா ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் சொல்லி ஆரம்பிங்க. அந்த 2 வாசகம் மட்டும் சொல்லிட்டு நீங்க உடனே பிறப்புக்கும் எல்லா பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது வேணும்னே நீங்க பண்றதா அதை மாத்திக்கோங்க, அது சரி கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்குமானவரா நிக்காரு. எல்லா இடங்களையும் நான் பார்த்துட்டு வரேன், இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சர் அப்படி இருந்தது கிடையாது. அவர் எல்லாமே சமமா தான் பார்க்காரு. ஸோ என் மனசுல பட்டுச்சு, நான் ஓப்பனா உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். ஸோ அதை மாத்திக்கிட்டே நல்லா இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு இந்த மதத்தையும் குறிப்பிட்டு இந்த மதத்தையும் குறிப்பிடுறீங்க, இஸ்லாம் மதத்தையும் சொல்றீங்க, கிறிஸ்துவம் சொல்றீங்கன்னா, அப்போ இந்த மக்களுக்கான எல்லா முருகன் அருள், எல்லா அன்பேசியம் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டு போகலாம். ஸோ அப்ப அதை சொல்லக்கூடாது, இது 2 மட்டும் சொல்லணும்னா அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம், பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்பீச்சை. புரியுதுல்ல? ஸோ அதை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன், இதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேசுனது ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு தான் நடந்திருக்க அந்த விஷயம். அதாவது சென்னையில இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சிகளில் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி கட்டியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்கல்ல, அதுல நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த வீடியோவோட நான் பார்த்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு வயதான பெண்மணியா இருக்காங்க, துணி காயப்பட்டிருக்காங்க, துணி எடுக்க போறாங்க, ஒரு குச்சியை வச்சு அந்த துணியை நகட்டுறாங்க. மாடிப்படியில் நின்றுட்டு அந்த மாடிப்படி சோறு இப்படி இருக்கு, பதுக்கிட்டே செவுரு இடிஞ்சு அந்த ஆப்பல் விழுந்துட்டாங்க, தலவுப்புற விழுந்து இப்போ வந்து உயிருக்கே போராட்டு இருக்க ஆபத்தான நிலையில இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தரமில்லாத கட்டிடம், சோறு கட்டினது. அதுல அவங்க ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு அந்த மாடிப்படி சோறு இருக்கு, அதுல வந்து அவங்க நின்றுட்டு துணி எடுக்கிற குச்சி வச்சு நகட்டுறாங்க. அதுல வந்து கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க விழுதுறாங்க. அப்போ அங்குள்ள மக்கள் அதுக்கப்புறம் சொல்றாங்க, அது இடிஞ்சிச்சு, அந்த கட்டிடமே இடிஞ்சு. என்ன கேட்டீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்சென்ட் தான் போட்டாங்க மணல். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கலவைக்குன்னா சிமெண்ட் தரமா குறிப்பிட்ட அளவுல போடல, சும்மா மணலை வச்சு செங்கலை வச்சு கட்டிருக்காங்க. அது தரமில்லாத ஒரு இதா கட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குச்சாட்டை இப்ப வைக்கிறாங்க. அப்போ கடந்த ஆட்சியில எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஊழல் மெருகேறி ஒரு தரமில்லாத ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்து நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க திராவிட ஆட்சிகள்ல. முதலமைச்சர் விஜய் நேரத்தை சொன்னார்ல, சென்னையில ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டுறதுக்காக டெண்டர் வந்துருச்சு. அதுல இவங்க வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க டெண்டருக்காக. அதாவது இத்தனை கோடி இருந்தா போதும்னா அதுக்கு வந்து டபுள் மடங்கா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நாம இப்பதான் அதை கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. யாருக்கும் நிறைய பிரிட்ஜ் இடிஞ்சு வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ கட்டிடம் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களே சுவரில் இடிஞ்சு விழுது, தரம் இல்லாம இப்போ ஒரு உயிரே போராடிட்டு இருக்கு. அவங்களை நம்பி இருக்கிற குடும்பம் என்ன ஆகும், அவங்க பிள்ளைங்களோட நிலைமை என்ன? இப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்றீங்கல்ல, தமிழை வச்சுக்கிறதுல அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறாங்க, இவங்க ரீல்ஸ் ஆச்சுங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து போடுறது மீடியாக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நான் அதான் அன்னைக்கே சொன்னேன், அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்ளணும், வேலை சரியா நடக்கான்ட்டு அவங்க எல்லா இதுலயும் அவங்க துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவங்க துறை சார்ந்து கவனிக்கணும். சோ இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒழுங்கா கவனிச்சிருந்தாருன்னா, அவங்க கீழே உள்ள ஆட்களை சரியா கவனிச்சிருந்தாங்கன்னா, அதுக்கு கீழே உள்ளவங்க சரியா ஒவ்வொருத்தரும் அப்படி 1 by 1 சரியா வேலை கவனிச்சிருந்தாங்கன்னா இங்க வேலை சரியா நடந்திருக்கும். ஒரு டெண்டர் போறது, பட்ஜெட் போறது, அதோட அலோகேஷன் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. இந்த வேலை, அந்த வேலையை சரியா பண்றாங்களே இடவே பாக்குறது, பினிஷிங் இத்தனை நாள்ல கொடுக்கப்பட்ட வேலை சரியா முடிஞ்சுதா, சரியான இது வாங்கிக்கலாம் எல்லாம் செக் பண்ணணும். ஆனா அங்க வேலையை நடக்கிறது கிடையாது. சும்மா எல்லாரும் லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு முடிச்சு விட்டியா கட்டி விட்டியா, அவன் நல்லா காசை வாங்கிட்டு சும்மா பேருக்கு ஒரு இத்தனை சட்டிக்கு இவ்வளவு மண்ணு போடணும், இவ்வளவு சிமெண்ட் போடணும்னா அந்த சிமெண்ட்டை குறைச்சி அதுல ஊழல் அடிச்சு மக்கள் வரிப்பணை எல்லாம் அப்படியே நாசமா போகுது. ஸோ அப்ப இதெல்லாம் மாத்திர அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றமா ஒருத்தர் வந்து நிக்கிறார், அதை நான் பண்றேங்க. ஸோ அவனுடைய அமைச்சரும் பாத்தீங்கன்னா வாலண்டரியா எல்லாரும் பாத்தீங்கன்னா இல்ல ரத்தம்லாம் நல்லா துடிப்போட போறாங்க. ஆனா இங்க உட்காந்துட்டு இந்த ஊழலே திகழ்ந்த இந்த பெருச்சாளிகள், அவங்ககிட்ட வாங்கிட்டு அல்ல கைகள் எல்லாரும் இது எப்படி இவரு எல்லாத்தையும் மாத்திட்டாருன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆட்சி பிடிச்சா நம்மளாம் பாத்தீங்கன்னா அப்படி அப்புறம் மக்கள் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்களா லஞ்சம் கேட்டா?
ஸோ அப்போ இதை வந்து முதல்ல இதை வந்து இதாக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் உட்காந்து நெகட்டிவிட்டியை பரப்பி இது ரீல்ஸ் ஆச்சு சொல்லிக்கிட்டு. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், அமைச்சர்கள் நீங்க ஆய்வு மேற்கொள்றது கரெக்ட், ஆய்வு மேற்கொள்ளுங்க, மேற்கொண்டாதான் நீங்க வருவீங்க. திடீர்னு நம்ம அமைச்சர் வந்து பாத்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அது வந்து பண்றதே ஃபுல்லா ஒரு ரீல்ஸ் காண்டி பண்றாங்க, ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மட்டமா விமர்சனம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதாவது கும்பகோணத்துல அந்த விஷயம் நடந்துச்சுல்ல, கும்பகோணம் பள்ளி வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு அதுல எவ்வளவு மாணவ மாணவிகள். அப்ப அங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்படி சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததான், பேருக்கு வந்துட்டு சைன் போட்டு காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இப்படி நடந்தனாலதான் அப்படி ஒரு கட்டிடத்துக்கு அனுமதி கொடுத்து அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் இனிமேல் நடக்கூடாம இருக்கணும்னா நாம வந்து அந்த அமைச்சர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் அதனுடைய ஆய்வு மேற்கொண்டாதான் தடுக்க முடியும். சோ இவங்க வந்து அது ஆய்வு நடக்காம விட்டுறணும், அது நடக்கக்கூடாது, இவர் எதையும் புதுசா மாத்திரக்கூடாதுன்னு உட்காந்து ஒப்பாரியா இருக்காங்க. ஆனா மக்கள் முதல்வர் விஜய் பின்னாடி நிக்கிறாங்க, அது உண்மை. அவர் கூட தோளோட நிக்கிறாங்க, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நாமளும் அவருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி சமுத்திரகனி படத்துல ஒரு படம் டயலாக் ஞாபகத்தில் வரும். 2 பேர் ட்வின்ஸா இருப்பாங்க, கோர்ட்ல போவாங்க, எல்லா உடல் லஞ்சம் பண்ணுவாங்க, அவரை மாதிரி வந்து பொய்யா நடிக்க வருவான். ஆனா கடைசி நேரத்தில் உண்மையை சொல்லிடுவான், இப்படிலாம் என்ன நடிக்க சொன்னாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். இத்தனை வருஷத்துல ஒருத்தன் அப்படி வந்தது கிடையாதுயா, ஒரு இளைஞன் புதுசா வர, உனக்கு கை கொடுத்து தூக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவ்வளவு நாள் இல்லாத மாச்சமா ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துக்கு கொடுக்க வர்றாரு, அவர் எந்த துறையில இருந்து வராரு, அவர் அதெல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ற விஷயம் நல்லதா, நல்ல விஷயத்தை முன்னெடுக்காரா, மாச்சமா அவர் கொண்டு வர நினைக்காரா, அந்த எண்ணம், நான் பண்றேன் அப்படிங்கிற துணிவு, ரசிச்சு மனுஷன் பண்றாரு ஒரு விஷயத்தையும். அவருக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவர் பார்க்காத பணமா, அவர் பார்க்காத புகழ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு மனுஷன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்ய முடியாது, செஞ்சுட்டு போவையா, என்னையா இது கோடி கூட சுத்திச்சு அப்படிலாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்குல்ல, அதை நான் வந்து மனசார பாட்டுறேன், வரவேற்கிறேன். அதுக்காக தொடர்ந்து நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு, இன்னைக்கு நான் பேசின கருத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.